கைகூலி வாங்க நினைப்பானே தருமாராஜா கைகூலி வாங்க நினைப்பானே தருமராஜே. பார்த்தவர்கள் எல்லாம் நியாயத்தை பேசி அதற்கு கைகூலி என்று சொல்லப்பட்ட பொருளை பெற்றுக்கொண்டு இந்த கலியுகத்திலே லஞ்சம் என்று சொல்லப்பட்ட பொருளாகப்பட்ட உதயமாக போகட்டும். ஆமாம் தர்மநந்தா, இதையும் தாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்திலே வாழலாம் என்று நினைத்தாலும் கூட இன்னும் ஒரு கொடுமை என்ன நடக்க தெரியுமா? நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே ஒரு கனியை கொண்டு வந்து உங்களுடைய தாயினிடத்தில் அம்மா நாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறோம் சொல்ற உடனே உங்களுடைய தாயாகப்பட்ட குந்தி தேவி மைந்தர்கள் கனி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் கொண்டு வந்திருப்பது கனியாக இருந்தால் நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே பங்கிட்டு சாப்பிட வேண்டும் என்று சொன்ன உடனே தாயாகப்பட்டவள் சொல்லிவிட்டாள் என்று என் தங்கையாகிய திரௌபதி அண்ணன் தம்பிகள் ஐவருமே மனமுடித்து என் தங்கையாகப்பட்டவள் ஒரு வருடம் முன்னிடத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து அடுத்த வருடம் வீமனத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து அடுத்த வருடம் அர்ஜுனிடத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து பத்தினி என்ற பெயர் நாமத்தை பெற்று இந்த அஷ்டாவர நாட்டிலே என் தங்கையாகிய திரௌபதிக்கு திரௌபதி அம்மன் என்று சொல்லப்பட்ட ஆலயத்தை கட்டி வைத்து தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட என்னுடைய தங்கை போன்ற பெண்களுடைய நிலையாகப்பட்டது கலியுகத்தில் என்ன நடக்க தெரியுமா? எப்படி கண்ணா? கட்டிய கணவனுடைய தாலியாகப்பட்டது நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்க காசுக்காக கற்பை விற்கக்கூடிய கொடிய கலியுகம் பிறக்க போகின்றதப்பா. ஆகையினால் இந்த கலியுகத்திலே கன்னியர்கள் மேலான கலியுக நடத்தையில் இந்நிலமேல் இப்பூமிசையில் இனி உனக்கு நடப்பதை என் மனதார இகம்புவேனே. தருமா 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 செல்லும் பைங்கொடியால் கற்பு நீதி இருக்காது தருமாராஜா. செல்லும் பைங்கொடியால் கற்பு நீதி இருக்காது தருமராஜே. பைங்கொடியால் கற்பு நீதி இருக்காது தருமாராஜா. செல்லும் பைங்கொடியால் கற்பு நீதி இருக்காது தருமராஜே. ஐயோ பத்தாவின் சொல்லுக்கு மேலே சொல்வார் பெண்கள் தருமாராஜா. மூலம் மேலே இருப்பார்கள் தருமராஜே. ஐயோ தாயொன்று சொன்னாலே மகன் ஒன்று சொல்வானே தருமாராஜா. தாயொன்று சொன்னாலும் மகன் ஒன்று சொல்வானே தருமராஜே. அடா எத்தனையோ நாடு செப்ப அறிவேனே தருமாராஜா. ஐயோ எப்படியோ நானும் சொல்வதறிதையோ தருமராஜே. தர்மநந்தா, கலியுகத்திலே பெண்களாகப்பட்டவர் கற்பை காசுக்காக விற்கக்கூடிய கொடுமையாகப்பட்டது இந்த பூலோகத்தில் நடக்க போகின்றதப்பா. கண்டா சென்ற தர்மிக்கின்றாய் சாமி. நாட்டிலே கலியர் பிறந்து விட்டால் கட்டட கணவராகப்பட்டவர் தாலியாகப்பட்டது நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த அடுத்தவரோடு உல்லாசமாக வாழ்ந்து கற்பை விலைக்காக கொடுக்கக்கூடிய கொடிய கலியர் பிறக்க போய்கின்றார் என்று சொல்கின்றாயே கண்டா. கண்டா மீண்டும் என்ன நடக்கும் சாமி? மீண்டும் என்ன நடக்கும்? இதையும் தாங்கிக் கொண்டு இந்த லோகத்தில் இருக்கலாம் நினைத்தாலும் கூட நம்மை எல்லாம் 10 மாதம் சுமந்து தொந்தி நடுங்க துடை நடுங்க நம்மை பெற்றால் அல்லவா தாயாகப்பட்டவள். உண்மைதான். அந்த தாயினுடைய நிலையாகப்பட்டது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி கண்ணா? ஆட தாயாருக்கு தலை சுமை வைக்க நினைப்பானே தருமாராஜா. தாயாருக்கு தலை சுமை வைக்க நினைப்பானே தருமராஜே. பெற்ற தாயாருக்கு தலை சுமை வைக்க நினைப்பானே தருமாராஜா. தாயாருக்கு தலை சுமை வைக்க நினைப்பானே தருமராஜே. ஆட கட்டிய மனைவியை கட்டிலில் வைப்பானே தருமாராஜா. கட்டிய மனைவியை கட்டிலில் வைப்பானே தருமராஜே. பெற்ற தாயார் தமக்கு பாரமாக இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு தலைசுமை வைத்து அடித்து வீதி வழியாக ஓட்டி வைத்து விட்டு கட்டிய மனைவியை கட்டிலே படுக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய கொடிய கலியுகம் பிறக்க போகின்றதப்பா. சென்ற தெரிவிக்கின்றாய் சாமி. 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் என்று கூட பாராமல் தாயை வீதி வழியாக ஓட்டி வைத்து விட்டு கட்டிட மனைவியை கட்டிலே அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய கொடிய கலியர் பிறக்க போய்கின்றார் என்று சொல்கின்றாயே சாமி. ஐயோ மீண்டும் என்ன நடக்கும் சாமி? மீண்டும் என்ன நடக்கும்? இப்பேற்பட்ட கொடுமை
எல்லாம் உன்னுடைய நாட்டிலே தலைகீழாக நடந்தால் மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி என்று பெய்து நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் கலியுகத்திலே இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆட தூயமலை அது பெய்வதரிதாகும் தருமராஜா. தூயமலை கொண்டு பெய்வதரிதையோ தருமராஜே. ஐயோ தூயமலை அது பெய்வதரிதாகும் தருமராஜா. தூயமலை கொண்டு பெய்வதரிதையோ தருமராஜே. ஐயோ தீதுடனே தெய்வ நீதி இருக்காது தருமராஜா. தர்ம இருக்காது தருமராஜே. இந்த நாட்டிலே மழை பெய்யாமல் பசி பட்டினி பஞ்சம் என்று சொல்லப்பட்ட கொடிய நோய்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர்களையுமே இழக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். அப்படி நாட்டு மக்கள் இருந்து விட்டால் இந்த அஷ்டாபர நாட்டில் இருந்து நீ என்ன செய்ய போகின்றாய்? யாரை வைத்து நீ ஆளப் போகின்றாய்? ஆகையினால் நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே இந்த கொடுமைகளை பார்க்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சாமி? ஆட பாண்டவரை பாரு தேவி துரோபாதை தருமராஜா. பாண்டவரை பாரு தேவி துரோபாதை தருமராஜே. பஞ்ச பாண்டவரை பாரு தேவி துரோபாதை தருமராஜா. பாண்டவரை பாரு தேவி துரோபாதை தருமராஜே. நீங்கள் பாங்குடன் வைகுந்தம் போக வேண்டும் அப்பா தருமராஜா. பாங்குடன் வைகுந்தம் போக வேண்டும் ஐயா தருமராஜே. ஐயோ நீதி நெறி முறை நியாயம் இருக்காது தருமராஜா. ஐயோ நீதி நெறி முறை தர்ம இருக்காது தருமராஜே. ஐயோ நிச்சயம் வைகுந்தம் போக வேண்டும் அப்பா தருமராஜா. ஐயோ நிச்சயம் வைகுந்தம் போக வேண்டும் ஐயா தருமராஜே. ஆடா இதையெல்லாம் நீங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் என்னுடைய அருமத்தங்க திரௌபதி 6 பேர்களும் அனைவருமே உயிரோடு வைகுந்தம் புறப்பட்டு வர வேண்டும் அப்பா. வைகுந்தம் புறப்பட்டு வர வேண்டும். கண்டா சென்று தெரிவிக்கின்றாய் சாமி. நீங்கள் அனைவருமே உயிரோடு வைகுண்டம் வர வேண்டும் என்று சொல்கின்றாயே. உண்மைதான் அப்பா. கண்டா எங்களுடைய உயிர்தான் பெரிதென்று நாங்கள் உயிரோடு வைகுண்டம் வந்துவிட்டால் எங்களையே நம்பிக்கொண்டு இருக்கின்றார்களே இந்த நாட்டு மக்கள். நாட்டு மக்களை எப்படி விட்டு வருவது? இந்த அஸ்திராபுரி கோட்டையை எப்படி விட்டு வருவது? கண்ணா விட்டு வருவது என்று எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தர்மடந்தா கண்ணா உன்னை என்னுடைய மைத்துனன் என்று சொல்வதற்கு எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? கண்ணா கலியன் பிறந்து விட்டார். என்னுடைய தர்மம் தான் பெரிதென்று நாங்கள் அனைவருமே உயிரோடு வைகுந்தம் வந்து விட்டால் இந்த நாட்டு மக்களை யார் காப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே. உண்மைதான் சாமி. கலங்க வேண்டாம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உங்களுடைய பேரனாகிய பரிசுத்த மகாராஜாவுக்கு பட்டத்தை சூட்டி வைத்து நீங்கள் அனைவருமே உயிரோடு வைகுந்தம் வந்து சேர வேண்டும். ஏனென்றால் இன்று 16 தினத்திலே இந்த பூலோகத்தை கலியன் பிறக்கப் போகின்றான். அந்த கலியனாகப்பட்டவன் இந்த கருவிலே உருவான பொழுது யாருடைய பாதத்தை பற்றாத பாவி நான் உங்களுக்காக அவனுடைய பாதத்தை பற்றி கலியனே இந்த பூலோகத்திலே பிறக்கப் போகின்றாய். நாட்டு மக்களை ஆட்டி படைக்கப் போகின்றாய். ஆனால் என்னையே தஞ்சமென்று எடுக்கக்கூடிய பாண்டவர்களை மட்டும் நீ பற்றக்கூடாது என்று சொன்னவுடனே அன்னவன் தெரிவித்தான், நான் இந்த பூலோகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக அவர்களை நீ வைகுந்தம் அழைத்து சென்று விட வேண்டும். இல்லை என்றால் மனிதரோடு மனிதர்களாக அன்னவர்களையும் பற்றி கொண்டு விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் அந்த கலியன் இந்த லோகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக நீங்களோ அஷ்டாபுர நாட்டுக்கு சென்று உங்களுடைய பேரனாகிய பரிசுத்த மகாராஜாவுக்கு பட்டத்தை சூட்டி வைத்துவிட்டு நீங்கள் அனைவருமே உயிரோடு வைகுந்தம் வர வேண்டும். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்ற அந்த வைகுந்தத்திலே உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் அப்பா. ஆகட்டும் கண்டா. அனைவருமே சென்று வாருங்கள். தாங்கள் தெரிவித்தபடியாகி எங்களுடைய பேரனாகிய பரிசுத்த மகாராஜனுக்கு இந்த அஸ்திராபுரி நாட்டை முடிசூட்டி வைத்துவிட்டு நாங்கள் 6 பேருமே உயிரோடு வைகுந்தம் வந்து சேர்கின்றோம் கண்ணா. வந்து சேர்கின்றோம். ஆகட்டும் அப்பா. ஆகட்டும். போய் வாருங்கள். இது கலியுகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகளை பாண்டவர்களிடத்திலே நான் எடுத்துரைத்து விட்டேன். பாண்டவர்களை உயிரோடு வைகுந்தம் வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கின்றேன். ஆனால் காக்கும் கடவுள் கண்ணனாக இந்த பூலோகத்திலே பிறந்தனார். நானும் இந்த லோகத்திலே எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றேன். அதனால் என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு முன்பதாக வைகுந்தம். அப்படி நான் செல்ல வேண்டுமானால் இந்த பூலோகத்திலே நான் எங்கு உதித்தேனோ அதே இடத்திற்கு செல்ல வேண்டும். எங்கே? ஆலமரத்திற்கு செல்ல வேண்டும். ஆளில் மேல் பள்ளி கொண்ட இந்த மாயமனாகப்பட்டவர் ஆலமரத்திற்கு சென்று அங்கே அமர்ந்து என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டு பாண்டவர்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். வைகுந்தத்தை நோக்கி புறப்படுகிறேன் நான்.
கோட்டையிலே ஒரு ஆலமரம் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில் களிப்புடனே நின்று தனித்திருக்கும் இந்த கண்ணன் என்று சொல்லப்பட்ட சின்ன புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில் களிப்புடனே நின்று தனித்திருக்கும் இந்த சின்ன புறா இந்த வண்ண புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் வெள்ளை புறாவில் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ள புறா வெள்ளை புறாமல் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ள புறா அந்த கள்ள புறாவில் செயலாலே இங்கு கலங்குதம்மா இந்த கண்ணன் புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கண்ணீர் கடலில் கரையை விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு கண்ணீர் கடலில் கரையை விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு அந்த நிறம் பார்த்து அன்பு மொழி கேட்டு கலங்குதம்மா இந்த சின்ன புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில் களிப்புடனே நின்று தவிக்கிதம்மா இந்த கண்ணன் புறா இந்த சின்ன புறா கோட்டையிலே இதோ வட ஆலமரத்துக்கு வந்து விட்டேன் இந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டு அன்னவர்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் வைகுந்தத்தை நோக்கி புறப்பட்டு வந்து விட்டேன் ரெடி ரெடி வேட்டையில விருப்பம் கொண்டு நானும் வெள்ளம்பில் கத்தியும் கையில் கொண்டு வேட்டையில விருப்பம் கொண்டு நானும் வேடுவனு வழி நடந்தேன் வேட்டையில விருப்பம் கொண்டு நானும் வேடுவன வழி நடந்தேன் வில்லம்பு தான் எடுத்து இங்க வேடுவனு வழி நடந்தேன் வெள்ளம்பு தான் எடுத்து நானும் வேடுவன வழி நடந்தேன் வனமா வனம் கடந்து இங்க வேடுவனு பயணமானே வனம் கடந்து நானும் வேடுவன வழி நடந்தேன் இந்த வனத்தை விட்டு நானும் அடுத்த வனதான் நடந்தேன் ஆஹா எத்தனையோ வனங்கள் எல்லாம் கடந்து விட்டேன் என்னுடைய பேரோ கந்த வேடனாகும் இந்த வனத்தில் எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது ஒன்றுமே என் கண்களுக்கு தென்படவில்லை இதோ வடதேசமாக செல்ல வேண்டும் இந்த பாலாமான வனத்திலே இதோ கண்களுக்கு தென்படுதா என்று பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த தேடி செல்கிறேன் இப்பொழுது ஆஹா ஒரு மானாகப்பட்டது ஓடிக்கொண்டே இருக்கிறது இதோ ஓடி செல்கிறேன் இப்பொழுது
ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே ஓடுது பார் வெள்ளி புள்ளிமானது ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே ஓடுது பார் வெள்ளி புள்ளிமானது தாவி தாவி ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே தவி ஓடுது பார் வெள்ளி புள்ளிமானது வேகமாக ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே வேகமாக ஓடுது பார் வெள்ளி புள்ளிமானது ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே ஓடுது பார் வெள்ளி புள்ளிமானது வேகமாக ஓடுது பார் வெள்ளி புள்ளி மானமே வேகமாக ஓடுதாங்க வெள்ளி புள்ளிமானது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அடே வேடுவடே, யார்டே? மானுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாமல் என் மீது அன்பு எய்து விட்டாயே. நீ எய்து அன்பாகப்பட்டது என் மீது பட்டவுடனே இந்த லோகமெல்லாம் இரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதே. யாரப்பா நீ? ஆஹா, என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் மான் என்று விரட்டி வந்தேன். இங்கே ஒரு மனிதர் போல் சத்தம் கேட்கின்றதே. இது அருகில் சென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்க்கிறேன். செஞ்சலபடனே, எழுந்து வருவாய். மன்னித்தேன் உன்னை. மானுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாமல் என் மீது அன்பு எய்து விட்டாய் அல்லவா? உண்மைதான் கண்ணா. நீ எய்து அன்பாகப்பட்டது உன்னுடைய கரத்தில் எப்படி வந்தது? எப்படி? நானும் முன் ஜென்மத்திலே இந்த வட மதுராபுரியிலே ஸ்ரீ கண்ணனாக அவதாரம் எடுத்தேன். சரி. அந்த நேரத்திலே கம்சன் என்று சொல்லப்பட்ட அரக்கனை அழிப்பதற்காக நான் தோன்றிய பொழுது சரி, துர்வாச முனிவர் என்று சொல்லப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக நானோ சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கர்ப்பிணி வேடமிட்டு அந்த முனிவருக்கு அழைக்காமல் அழைத்து சென்று அவருடைய தவத்தை கலைத்த காரணத்தினால் அந்த முனிவராகப்பட்டவர் ஒரு சாபம் கொடுத்தார். எப்படி? இந்த குழந்தைகள் அனைவருக்குமே இரும்பு உலைக்கைகள் பிறக்கும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் சிறிது காலம் கழித்து இரும்பு உலைக்கைகள் பிறந்த காரணத்தினால் அதை அத்தனையும் அடித்து நொறிக்க அருகிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு கடலிலே வீசினோம். அந்த நேரத்தில் அந்த கடலில் வாழக்கூடிய ஒரு மீனாகப்பட்டது ஒரு துகளை விழுங்கிவிட்ட காரணத்தினால் அந்த நேரத்தில் அந்த வழியாக வேட்டைக்கு சென்ற நீ உன்னுடைய அன்பால் அந்த மீனை அடித்தாய். அப்படி அடித்த காரணத்தினால் அந்த மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய துகளாகப்பட்டது உன்னுடைய அம்பின் விளிம்பிலே பட்டு கூர்மையாக இருந்த காரணத்தினால் அந்த அம்புதான் இப்பொழுது என் மீது பட்டு நான் இறக்கும் தருவாயில் இருக்கின்றேன். செஞ்சலவேடனே, அது மட்டுமல்ல, உன் ஜென்மத்திலே நீயோ வாலியாக பிறந்திருந்தாய். சரி. நானோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவியாகிய சீதையை அந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய லங்கேஸ்வரன் சிறையெடுத்து சென்று விட்டார். சரி. அன்னவளை சிறை மீட்க வேண்டும் என்ற ஆசையிலே நான் வந்து கொண்டிருக்கிற தருவாயிலே உன்னுடைய தம்பியாகிய சுக்கிரீவனை சந்தித்து தக்க உதவி கேட்ட பொழுது அன்னவன் தெரிவித்தான், என்னுடைய அண்ணராகிய வாலியை கொன்றால் சீதை எங்கிருந்தாலும் சிறுமிட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது 7 மராமரத்திற்கு அப்பால் ஒளிந்து கொண்டிருந்த உன் மீது என்னுடைய ராம பாணத்தை தொடுத்து உன்னை மண்ணிலே சாய்த்தேன். அப்பொழுது மண்ணிலே விழுந்த நீ, ராமா என் உயிர் வேண்டும் என்று கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன். இப்படி சாதாரண மனிதனைப் போல என் மீது அன்பு எய்துவிட்டு என்னை கொன்று விட்டாய். இது நியாயமா, இது தர்மமா என்று கேட்ட பொழுது அன்று உனக்கு ஒரு வரம் கொடுத்தேன். எப்படி? என்ன தெரியுமா? இந்த பிறப்பிலே 7 மராமரத்திற்கு அப்பால் ஒளிந்து கொண்டிருந்த உன் மீது நான் எப்படி அன்பு போட்டேனோ அதே போல அடுத்த பிறப்பிலே நான் கண்ணனாக பிறப்பேன். வட ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டிருப்பேன். நீ செஞ்சலை வேடனாக வந்து உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அன்பாலே என்னை அடித்து கொள்வாய் என்ற வரம் கொடுத்தேன். சரி. அந்த வரத்தின் பிரகாரம் தான் இப்பொழுது என் மீது நீ அன்பு எய்து விட்டாய். அதனால் நீ கலங்க வேண்டாம் செஞ்சலை வேடனே, கலங்க வேண்டாம். அப்படி ஆகட்டும். என்றால் அன்று செய்த பாவத்திற்காக இப்பொழுது தாங்களுடைய பாதத்தால் என்னுடைய அம்பை போட்டு விட்டனே. இப்பொழுது எனக்கு ஒன்று பரிகாரம் இல்லையா சுவாமி? உனக்கு பரிகாரம் என்னவென்றால் எப்படி? நீ உடனே அஷ்டாவர நாட்டுக்கு செல்ல வேண்டும். சரி. பாண்டவர்களை சந்திக்க வேண்டும். அப்படி தருமனை சந்தித்து உங்களுடைய மாயமனாகப்பட்டவர் வட ஆலமரத்தடியிலே பள்ளி கொண்டிருக்கின்றாய். சரி. உங்கள் இருவரில், அதாவது வீமன் அர்ஜுனன், இந்த 2 பேர்களை மட்டும் அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி அந்த 2 பேர்களை மட்டும் நீ இங்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். சரி. அப்படி அழைத்து வந்தால் உன்னுடைய பாவம் அனைத்துமே நீங்கிவிடும். செஞ்சல வேடனே, அப்படி ஆகட்டும் சாமி. சென்று வருவாய். சென்று வருகிறேன். இப்பொழுது போய் வருவாய். இப்பொழுது வீமன் அர்ஜுனன் இருவரும் என்னை நோக்கி வருவார்கள். அவர்கள் வந்தவுடனே அவர்கள் இருவருடைய பலத்தையும் பற்றி கொண்டு இந்த பூலோகத்தில் விட்டுவிட்டு சாதாரண மனிதர்களாக நான் அழைத்து செல்ல வேண்டும் வைகுந்தத்துக்கு. ஏனென்றால் அர்ஜுனனோ இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலக நோக்கி எரிந்தால் அக்னி பானத்தால் தெய்வலோகத்தை எரிக்கக்கூடிய சக்தி படைத்தவன். வீமனோ 16,000 பலம் படைத்தவன். அப்பேற்பட்ட பலம் கொண்ட இந்த இருவர்களையும் உயிரோடு வைகுந்தம் அழைத்து செல்லும் பொழுது சாதாரண மனிதனாக நான் அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக அவர்களுடைய பலத்தை பற்றி கொண்டு அவர்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் வைகுந்தத்தை நோக்கி. பார்க்கிறேன் பாண்டவர்களை.
யாரோ ஒரு தூதுவன் என்னுடைய அஸ்லாபுரி கோட்டை தேடி நாடி வருகின்றான். அன்னபடி யார் என்று பார்த்து கொண்டு செல்கிறேன். ஐயா ஐயா வேடுபடை, தாங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் ஐயா? ஐயா வடதேசமாக பாலாமர வனத்திலிருந்து வருகின்றேன். காரணம் என்ன? தாங்களுடைய தாய் மாமன் பாலாமரத்தடியில் பள்ளி கொண்டிருக்கிறார். சரி, தாங்களுடைய தம்பிமார்களை பீமனையும் விஜயனையும் இருவரை மட்டும் தன்னந்தனியாக அழைத்து வர சொல்லியிருக்கின்றார். ஐயா தூதுவரே, தாங்கள் என்ன தெரிவிக்கின்றாய்? எங்களுடைய மாமனாகிய கண்டவரான் வடபலா மரத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார். உண்மைதான். என்னுடைய பீமனையும் விஜயனையும் இருவரை மட்டும் தன்னை தனியாக வரவழைத்தாரா? உண்மைதான். ஆகட்டும், உடனே அனுப்பி வைக்கின்ற தாங்கள் முன்பதாக செல்லுங்கள். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். தம்பி பீமா, விஜயா, இருவமே வாருங்கள் தம்பிமார்களே. தம்பிமார்களே, அண்ணா நமது மாமனாகிய கண்டவரான் ஏது காரணமே தெரியவில்லை, வடபலா மரத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றாராம். ஆனால் வீமனையும் விஜயனையும் இருவரை மட்டும் தனியாக வரவழைத்திருக்கின்றாராம். என்றைக்குமே கண்ணா என்று வரவழைத்தால் முன்னாடி வந்து காட்சியளிக்கக்கூடியவர். உண்மைதான். என்றைக்கு மாறுதலாக 6 பேருமே செல்வோம். என்றைக்கு தன்னந்தனியாக இருவரையும் மட்டும் தனியாக வரவழைத்திருக்கின்றார் என்றால் என்னுடைய ஞானத்தால் பார்க்கப்படுது ஏதோ ஒரு சூழ்ச்சியாக தெரிகிறது. அண்ணா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? உண்மைதான். நம்மளுடைய தாய்மாமன் அழைத்ததிலே சூழ்ச்சி இருக்கின்றது என்று தாங்கள் சொல்கின்றீர்களே அண்ணா. உண்மைதான் தம்பி. ஆகட்டும் அண்ணா. அதற்காக நமது மாமனாகிய கண்ணபிரான் இருக்கும் ஆலயம் சென்று எப்போதும் போல் மலர்களை தூவி நமஸ்காரம் செய்ய வேண்டியதை போல் நமஸ்காரம் செய்துவிட்டு அன்னவர் சொல்லக்கூடிய வார்த்தையை எட்டி நின்றுதான் கேட்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. எக்காரணத்தை கொண்டும் நமது மாமனாகிய கண்ணபிரானை கையில் மட்டும் தொட்டு விடாதீர்கள் தம்பிமார்களே. அண்ணா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? நம்மளுடைய தாய்மாமனை பார்க்கும் பொழுது தூரன் என்று பார்க்க வேண்டும், தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று கூறுகின்றீர்களே அண்ணா. உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் சொல்படியே பார்த்து விட்டு வருகிறோம் அண்ணா. ஆகட்டும் தம்பி, ஜாக்கிரதையாக சென்று அது சீக்கிரமாக நமது அஸ்லாபுரி கோட்டை வந்து சேர வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும், அப்படியே பார்த்து வருகிறோம் அண்ணா. தம்பி அர்ஜுனா, இப்பொழுது நம்மளுடைய தாய்மாமன் மாயக்கண்ணன் வடபாலா மரத்தடியில் பள்ளி கொண்டிருக்கின்றார். சரி, நாம் இருவரை மட்டும் வரவழைத்திருக்கின்றார். அழைத்த அது என்ன காரணம் என்று அருகில் சென்று பார்த்து வருவோம் தம்பி. புறப்படு போகலாம். மாயான் பாதம் தம்பி பணிந்து வாருவோம் என்றார். மாயன் பாதம் பணிந்து நல்ல வரும். அந்த பாங்குடனே விமாசேனன் தம்பி அர்ஜுனனோ தானாட போ. பாங்குடனே விமாராஜன் அங்கே அர்ஜுனனோ தானாடந்தோம். மாயாவரை தம்பி பணிந்து வாருவோம் என்றார். மாயாவாரை தன்னை பணிந்து வாருவோம் என்று தம்பி உத்தமனோ விமாசேனன் தம்பி அர்ஜுனனோ தானாட போ. உத்தமனோ விமாராஜன் அங்கே அர்ஜுனனோ தானாடந்தோம். உலகளந்த மாயாவரை தம்பி பணிந்து வாருவோம் என்றார். குலகடலில் மாயாவாரும் தன்னை பணிந்து வாருவோம் என்று உத்தமனோ விமாசேனன் தம்பி அர்ஜுனனோ வழிநாட போ. உத்தமனோ விமாராஜன் அங்கே அர்ஜுனனோ தானாடந்தோம். ஓட்டம் பேரு நடைய தம்பி ஓடி வரோ பாண்டவர்கள். அங்கே ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வரோம். ஓட்டம் பேரு நடைய தம்பி ஓடி வரோ பாண்டவர்கள். கண்ணா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? உண்மையில் யாரோ ஒருவன் அன்பு ஓட்டு விட்டான். இரத்த வெள்ளத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றேன், காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே கண்ணா. உண்மையில் அன்பு தொட்டவன் யார் என்று கூறுங்கள். ஆகாய பட்சிகளுக்கும் தரை மிருகத்திற்கும் இறை கொடுத்து விட்டு வருகிறேன். கூறுங்கள் கண்ணா, கூறுங்கள். யார் என்று தெரியவில்லை. மானுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாமல் என் மீது அன்பு போட்டுவிட்ட காரணத்தினால் இந்த லோகமெல்லாம் இரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருவரும் அருகிலே வந்து உங்களுடைய கரங்களை கொடுத்து என்னை எழுப்ப வேண்டும். என்னை அஸ்தாபுர நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இருவரும் அருகிலே
அருகிலே வாருங்களப்பா, அருகிலே வாருங்களப்பா, அருகிலே வாருங்கள். தம்பி அர்ஜுனா, நம்மளுடைய மாமன் மாய கண்ணன் மேல் யாரோ ஒருவன் அன்பு போட்டி அன்னவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். அன்னவரை காப்பாற்றலாம் என்று அருகில் செல்லும் பொழுது நமது கண்ணனை பார்க்க வரும் பொழுது நமது அண்ணர் என்ன தெரிவித்தார்? கண்ணன் அரைத்ததிலே சந்தேகமாக இருக்கின்றது, அருகில் சென்று பார்க்கும் பொழுது தூரன் என்று பார்க்க வேண்டும், தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று தெரிவித்து விட்டாரே. உண்மைதான். நம்மளுடைய மாமன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றாரே. அண்ணர் சொல்லை தட்டுவதா நம்மளுடைய கண்ணனை காப்பாற்றுவதா ஒன்றுமே புரியவில்லையே தம்பி. என்ன செய்வோம் தம்பி அர்ஜுனா? இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? அண்ணர் சொல்லை தட்டினாமல் தோணலாமா தம்பி? ஆபுத்தான வேலையிலே விடலாமா? நமதி என்ன சொல்லி தட்டினாமல் தொடலாமா அண்ணா? ஆபத்தானே வேலதனில் விடலாமா? மன்னவரோ பார்த்து நாமல் போகலாமா தம்பி? காட்டினிலே விட்டு விட்டு போவதோ ஐயோ, ஆபத்தான வேலதனில் விடலாமா அண்ணா? காட்டிலேயே கண்ணனையும் விடலாமா? நமது கண்ணன் துயரோ பார்த்து நாமல் போகலாமா தம்பி? காட்டினிலே விட்டு விட்டு போவதோண்டா? நமதி கண்ணன் துயர விட்டு மேதான் விடலாமா அண்ணா? காட்டிலேயே விட்டு நாமல் போகலாமா? தம்பி பாங்குள்ள அல்ல சொல்லை மீறலாமா தம்பி? படுதுயரோ பார்த்து நாமல் போகலாமோ? ஆனா பகுடானே கண்ணனாமல் விடலாமா அண்ணா? படுதுயரோ பார்த்து நாமல் போகலாமா? வெள்ளகாரோ துடைகள் ரெண்டு ஆடுதாடா தம்பி? விட்டு விட்டு போகமானா கூடல